ஸோ ஐவிஷன் இந்தியாவிலேருந்து இன்வைட் பண்ணாங்க. வந்தப்போ அவ்வளோ தோணலை, மில்கி வே நேக்கடை இல்லை பார்ப்போம்லாம் தோணவே இல்லை. ஓகே, பட் ஆனால் டைம் போகப்போ நல்லாவே தெரிஞ்சு. தட் வாஸ் வெரி வெரி அமேசிங். அப்படியே பார்க்குறப்ப அப்படியே செமையாக இருந்துச்சு. மேலே ஸ்டார்ஸோட பேர், அதோட ஃபார்மேஷன், இது எல்லாமே நான் இந்த அளவுக்கு டீப்பாக நமக்கு தெரியாது. ஃபிசிக்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நிறையா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணணும். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. டார்கெட் ஆச்சு. குட் ஜாப். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்டார் கேசிங் ஈவெண்ட்டுக்காக திருப்பூர்லேருந்து கிளம்பி ஜோலார்பேட்டிலேருந்து ரீச் ஆகிடுச்சு. 10:30 வந்துட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டே இருக்கப்போ தான் நம்ம ஜவாதி ஹில்ஸில் இருக்க ஆவலூரில் இந்தியாவிலே 3rd பெரிய லார்ஜஸ்ட் டெலிஸ்கோப் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். சரி, ஓகே, நம்ம ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க கூட காரில் போயிட்டு ஜவாதி ஹில்ஸ் போனோம். ஜவாதி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா வைனு பாபு அப்சர்வேட்டரி அப்படின்ட்டு பெரிய டெலிஸ்கோப் இருக்குது, அது பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தாலும் சரி போய் ரீச் ஆகிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வைனு பாபு அப்சர்வேட்டரியோட என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் 50 ரூபா டிக்கெட். வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும்தான் ஜென்ரல் பப்ளிக் வந்து அலோவ் பண்ணுவாங்க. மற்ற நாள் எல்லாமே அலோவ் கிடையாது. சனிக்கிழமை பார்த்திங்கன்னா மதியம் 2 to 4:30 மட்டும்தான் அலோடு இங்கே. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் கூட மதியம் 2 மணிக்கு இங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் எவ்வளோ பெரிய டெலிஸ்கோப் இருக்குன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக எல்லாம் போயிட்டே இருந்தாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா 43 inch டெலிஸ்கோப் பார்த்தோம். நம்ம போய் பார்க்க போகிறது 93 inch டெலிஸ்கோப். ஸோ உள்ளே போனவங்க இந்த அப்சர்வேட்டரி பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் உள்ள ஒரு செமினார் ஒன்று எடுத்தாங்க. அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபாலோவர்ஸ் அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஏழு ரீச் ஆகிட்டோம். இல்லை ரீச் ஆனோன்னு அஸ்ட்ரானமி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தோம். இந்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மை பிளானட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் ஒரு பிளானட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க, அதுக்கு எத்தனை மூன்ஸ் இருக்கும், அது சன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், அதுக்கு ரிங்கு இருக்குமா இருக்காதா, அங்கே வாழ்வாதாரம் இருக்குமா முடியாதா. ஸோ இப்படி நம்ம கற்பனை திறன் வளர்த்துக்கிறதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணோம். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் ரொம்பவே ஆக்டிவாக அவங்களோட கற்பனை திறன் எல்லாருமே வெளிப்படுத்தினாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக அந்த செஷன் போயிட்டே இருந்தது. இது முடிச்ச உடனே எல்லாமே ஸ்டார்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டார் பற்றி இன்னும் ஒரு கான்ஸ்டலேஷன் பற்றின ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருமே மில்கி வே கேலக்ஸி எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது, எப்படி ஃபோட்டோ எடுத்தால் மில்கி வே கேலக்ஸி தெரியும் அப்படின்ட்டு நிறைய ட்ரைனிங் பண்ணோம். நாங்கள் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இதுதான். ஸோ எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க மில்கி வே கேலக்ஸி கண்ணை பார்த்த உடனே. ஸோ எல்லோரும் நைட் போய் தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு சன்னை பற்றின ஒரு செஷன் கொடுத்தோம். சன் எவ்வளோ பெருசு, சன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, சன் வந்து நேக்கடியாக பார்க்கலாமா கூடாதா, சோலார் ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணணும், டெலிஸ்கோப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னும் ஒரு செஷன் கொடுத்தோம். அங்கேயுமே பற்றின டவுட்ஸ் நிறைய கேட்டாங்க. இங்க வந்திருக்க பெரியவங்களோட சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிறவங்க அவ்வளோ டவுட்ஸ், அவ்வளோ சன் பத்தின டீடைல்ஸ் நிறைய கேட்டாங்க. சன் ஸ்பாட்ஸ் இருக்கா உள்ள, பிளாக் கலர் ஸ்பாட் இருக்கா, 2 ஸ்பாட்ஸ் பார்த்து இன்னும் நல்லா பாருங்க. மேல பாருங்க இன்னும் ஸ்பாட் இருக்கானு, சின்னதா இருக்கு, குட்டியா இருக்கா, டாப்ல ஒரு ஸ்பாட் பக்கத்துல இன்னொரு ஸ்பாட் இருக்கு. சூப்பர், வெரி குட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சன் வந்து டெலிஸ்கோப்பை பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு சின்ன ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாங்க. குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாங்க. ஆக்டிவ் ஸ்பேஸ் மேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ரூட் பாயிண்ட் ஒன்று கொடுத்தாங்க. அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்தடுத்து கேம் வேணும், இது மாதிரி நிறைய மைண்ட் கேம் வேணும் அப்படின்னு ரொம்ப இன்டெலிஜென்ஸாக ஆன்சர் பண்ணாங்க. முடிச்சிட்டியா? சூப்பர், கூட தேங்க்யூ. அவன் இன்னொரு கேம் தரேன், பதறாதீங்க. ஸோ இதே மாதிரி எல்லாருமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ரொம்ப ஒரு கான்சியஸாக சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் ஆல்சோ, ஃபேமிலிஸ் ஆல்சோ எல்லாமே ஒரு இன்டெலிஜென்ஸாக செம்மையாக ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியோட முடிச்சுட்டு கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு 11 மாதிரி எல்லாமே கிளம்பிட்டோம். நம்ம ஈவெண்ட்டோட ஃபீட்பேக் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் ஒரு தடவை சொல்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம ஈவெண்ட்டோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஐவிஷன் இந்தியாவிலேருந்து இன்வைட் பண்ணாங்க. ரொம்ப நாளாக ப்ரோ கேட்டுகிட்டே இருந்தார் வர சொல்லி. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். ஆனால் என்ன நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரீ டைமில் எடுப்போம். பட் இங்கே நம்ம ஏலகிரியில் நைட் டைமில் மில்கி வே ஒரு 2 o'clockலாம் நேக்கடையிலே பார்க்க முடிஞ்சுது.
ஸோ அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலு. நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா எல்லாமே அந்த என்னது மேலே ஸ்டார்ஸோட பேர், அதோட ஃபார்மேஷன், இது எல்லாமே ஏன்னா இந்தளவுக்கு டீப்பாக நமக்கு தெரியாது. நம்ம கேமரா வச்சோமா ஃபோட்டோ எடுத்தோமா அப்படின்னு தான் எடுத்தோம். பட் கொஞ்சம் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்குது, நாலேஜ் டெவலப் பண்ண மாதிரி. ஸோ நீங்களும் காண்டாக்ட் பண்ணிட்டு மறக்காமல் வந்துருக்கோம். மிஸ்டர் ஜிகே வீடியோ பார்த்து தான் வந்தோம் சார். ஆக்சுவலாக அவரோட மூலமாக தான் கான்டாக்ட் வந்துருந்துச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ அவ்வளோ தோணலை, மில்கி வே நேக்கரை இல்லை பார்ப்போம்லாம் தோணவே இல்லை. ஓகே. பட் ஆனால் டைம் போகப்போ நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நின்று டைம் எடுத்து, அகாமடேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு கரெக்டாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பக்காவாக இருந்துச்சு சார், அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. நான் இந்த கேலக்ஸியை வந்து அப்பப்போ மெடிடேஷன்லாம் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றிலாம் விரியுது சுருங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம சரி ஒரு நாள் நேரில் பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு அந்த எண்ணம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் யூடியூப்பில் சர்ச் பண்ணப்போ அவர்கிட்ட அந்த ரோபோட் வாங்கினேன். அப்புறம் அப்படியே வாட்ஸ்அப்பில் அப்படியே கம்யூனிகேட்டில் இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் இது மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. சரி அப்படின்ட்டு ஒரு நாள் வந்தேன். நேற்று சூப்பராக இருந்துச்சு. தட் வாஸ் வெரி வெரி அமேசிங். அப்படியே பார்க்குறப்ப அப்படியே செமையாக இருந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி இதாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப லைக் பண்ணோம். நானும் என் பொண்ணு தான் வந்திருந்தோம். அவளும் நல்லா என்ஜாய் பண்ணான். அவளாம் நைட்டு 3 o'clock வரைக்கும் முழிச்சிருக்கிறது பெரிய விஷயம். அவளும் லைக் பண்ணா. ஹாப்பி. சூப்பர், தேங்க்யூ. So I'm Shrija and I'm studying in PSBB KK Nagar. So this session was not only fun but it was also interactive, informative and interesting. So we cleared our doubts and this was not like a lecture but was like an activity and we really enjoyed it and it was very useful and it kindled our interest in astronomy and space. So I really loved it. You really enjoyed it, right? Okay, super. ஃப்ரெண்டு ஒருத்தர் குரூப்பில் போட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து இல்லை இன்னொரு ஃப்ரெண்ட்டை சொல்லியிருந்தேன். அவர் வர முடியாத சூழ்நிலை. பார்ப்பாங்க அவங்க எல்லாருமே டாக்டர்ஸ், அவங்க டைமிங் பார்த்து பொறுத்து தான். இன்னொரு ஃப்ரெண்டு இப்போ ஃபோன் பண்ணி கேட்டார் குரூப்பில் போட்டு, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என் என்னோட ஃபேமிலிக்கு இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல கூப்பிட்டு போனது கேலக்ஸி அதான் பார்க்கணும்னு இருந்தது ரொம்ப நாளாக. ஆனால் டைம் கிடைக்கல எங்களுக்கு. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. இடமும் நல்லா ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. இந்த ப்ரோக்ராம் வந்து நல்ல பசங்களுக்கு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஸ்டடீஸுக்கு வந்து மேலும் ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தி விடுற மாதிரி இருக்கும். சில விஷயங்களெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அஸ்ட்ரோஃபிசிக்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நிறையா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. இன்னும் சில இதெல்லாம் வந்து டவுட்டெல்லாம் இருக்கிறதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம். இந்த ஈவெண்ட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸுக்கு நல்லா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மெயினாக எதுக்கு வந்தேன் அப்படின்னா, 3 யங் மைண்ட்ஸ் இருக்குல்ல, இவங்க மைண்டில் ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி. ஓகே. நான் இப்போ வந்து அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த டார்கெட் அச்சீவ். குட் ஜாப். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி சின்ன வயசில் தான் பார்த்தது. ஓகே. ஸ்டார்ஸு எல்லாமே சின்ன வயசில் தான் பார்த்தது. மற்றபடி லைக் இங்கே வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்தது இந்த ஆஃப்டர் 30 years. ஓகே. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. அவங்களும் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே. என்ன நல்லா ஸ்டார் தெரியும் எல்லாமே சொன்னாங்க. விசிபிளாக தெரிஞ்சது எங்களுக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. ஓகே ப்ரோ, சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் அந்த நேக்கடையில் மில்கி பார்த்தீங்களா? மில்கி கண்டிப்பாக பார்த்தோம். விருங்கல்ல தெரிஞ்சது. தெருங்கல்ல கண்டிப்பாக தெரிஞ்சது. ஓகே, தேங்க்யூ. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தது. ஓகே, ஓகே தான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் எங்கள் பிரதரோட வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு அது என்னென்ன சொல்லாமல் தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஓகே. இந்த கேலக்ஸி இதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி நீங்கள் நைட்டு வாங்க அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த இன்ட்ரோ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நைட்டு ஒரு 12 o'clock அந்த ஸ்டார்ஸை ஃபோட்டோ எடுக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்து அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது, அந்த ஸ்டார்ஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்ல பார்த்தீங்கன்னா மணி 3 ஆனது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம ஜாலியாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு என்னோட இப்போ பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் கம்மி, பட் இருந்தாலும் அவன் என்ஜாய் பண்ணலாம். காலையில் அந்த சன்னில் வந்துட்டு அந்த பிளாக் டாட்ஸை பார்க்கறது, அந்த பிளாக் ஸ்பாட் இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். அந்த சன்னை வந்துட்டு எப்படி நம்ம நேர கண்ணில் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுலாம் பார்க்கும்போது
செம்மையாக என்ஜாய் பண்ணணும். Super. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. மெதுவா. Thank you.